மச்சி நிக்கும் எல்லாருக்கும் பேபே. இந்த மாதிரி நேரத்துல தான் தெளிவா நிதானமா முடிவு எடுக்கணும். சரக்கு இருக்கா இல்ல வாங்கணுமா? Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சாய் விசித்ரா. இன்றைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் இயக்குனர் பீம்சிங்கின் மகனும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஹிருதயநாத். நடிகர் திலம் சிவாஜியோடு இணைந்து பாபரிசிலே பல வெற்றி படங்களை தந்த இயக்குனர் பீம்சிங்கின் மகனான ஹிருதயநாத் தயாரித்த முதல் திரைப்படம் சில நேரங்களில் சில மனிதர்கள். எந்த முறக்கத்தான் படியேன் நானும் கேட்கிறேன், என்ன புத்தகம் அது? பெண்களுக்கு நான் பெண்களுக்கு சொல்வது இதுதான். உன்னை ஒருவன் பலாத்காரமாக கற்பழிக்க முயலும் பொழுது உனக்கு நான் அகிம்சையை போதிக்க மாட்டேன். நடிகர் திலம் சிவாஜி கணேசன் உட்பட தமிழ் சினிமாவின் முக்கியமான நடிகர்கள் பலரோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற ஹிருதயநாத் தன்னுடைய திரையுலக அனுபவங்களை பற்றியும் தன்னுடைய தந்தையான பீம்சிங்கை பற்றியும் பல சுவையான தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் விசித்ரா. வணக்கம். 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 முதல்ல சாருடைய குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் வந்து மொத்தம் 6 பேர் ஆம்பளைங்க, 2 பேர் சிஸ்டர்ஸ், 2 சிஸ்டர்ஸு. அதில் பெரியவர் வந்து நரேந்திரன் சொல்லி, அவர் ஸ்பீக்கில் வந்து ஏசி முத்தையா அவங்களோட குரூப்பில் இப்போ கூட வந்து இந்த இந்தோனேஷியா இதில் வந்து அவர் வந்து தூதுவராக இது பண்ணி அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா இன்னமும். அதுக்கடுத்து 2வது லெலின், அவரை பற்றி உங்களுக்கு தெரியும் எல்லா விஷயமும். 3வது வந்து நான், என் பேர் ஹிருதயநாத், நம்ம சில நேரத்தில் உங்களுக்கு தெரியும் எல்லா விஷயமும். 4வது கண்ணன், பாரதிராஜா சார்கிட்ட இருந்து இது பண்ணது. அப்படி 5வது வந்து திலீப் குமார்னு, அவன் வந்து சவுத் இந்தியா கார்பரேஷன் பட்டு சாருடைய மாப்பிள்ளை, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், டைரக்டர் பட்டுவோடு. 6வது கோபி, அவன் சீரியல் கீரியெல்லாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இதுதான் இது. சிஸ்டர் வந்து சாந்தி சுச்சரிதா. சாந்தி படம் பிறந்ததுனால அவங்க மேலே அந்த படத்துக்கு அப்போ அந்த ரிலீஸ் ஆகும்போது பிறந்ததுனால அது சாந்தி படம். ஆமாம், ரிலீஸை ஒட்டி வச்ச பேர் அது. சுச்சரிதான்னு பேர். இப்போ கோபிக்கு இப்போ ஃபாதருக்கு வந்து இந்த கோபி பேர் வச்சதே வந்து கோபி கிருஷ்ணா, அந்த இல்லை கோபி கிருஷ்ணாவில் வந்து அந்த டான்ஸ் மாஸ்டர். ஆமாம், ஃபாதருடைய திருமணம் படத்தில் ஒரு திடீர்னு ஒரு கலரில் ஒரு போர்ஷன் ஒண்டி சாங் வரும். அந்த சாங் வந்து கோபி கிருஷ்ணா டான்ஸு. அப்போது அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் கோபி கிருஷ்ணா வர வச்சு நார்த் இந்தியாவில் அவன் பெரிய டான்ஸ் மாஸ்டர். அவர் பேர் அது கோபி கிருஷ்ணா ஃபாதர் ரொம்ப லைக் பண்ணும். ஸோ இப்போ ஃபேமிலியில் கூட எங்கள் குரூப் ஃபோட்டோவில் பார்த்தோம்னா கோபி கிருஷ்ணா எங்கள் வீட்டுக்கே வந்திருக்காரு. பிரசவாகத்தில் வந்துட்டு அப்போ அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துரும்போது அதனால அந்த கோபி கிருஷ்ணா பேர் வச்சுது. ஸோ ஒருத்தருக்கு அந்த மாதிரி தான் வச்சு. திலீப் குமார் மேலே ரொம்ப அபிமானம் அவருக்கு ஃபாதருக்கு. ஸோ திலீப் குமார் வச்சது. இப்போ நாம் என் பேர் ஹிருதயநாத் வச்சது. அவருக்கு அந்த அந்த நேம் வந்து எல்லாருடைய ஹிருதயத்தை கவர் மனசு இதுபடுறவர். கண்ணன் வந்து யூஸ்வலாக வந்து அவன் பேர் கூப்பிடுறது ஃபாதர் வந்து கர்ணன் தான் கூப்பிடுவார். கர்ணக்குட்டி தான் கூப்பிடுவார். ஸோ அது கண்ணனா வந்துட்டு அது இது பண்ணுது, கர்ணன் இது பண்ணுது. லெலின் வந்து யூஸ்வலாக அந்த டைம் அவருடைய இதுக்கு ஃபாதருடைய மென்டாலிட்டி. ஏன்னா இப்போ ஃபாதர் பார்த்தீங்கன்னா புத்தா பிக்சர்ஸ்ன்னு பேர் வச்சார் கம்பெனிக்கு. அந்த காலத்தில் வந்து புத்தரை வந்து இது பண்ணுறதுன்றது இப்போது வந்து நீங்கள் அம்பேத்கர் அந்த புத்தர் அது மூலமாக இதாகிறன்றதெல்லாம் இல்லை. அப்பயே வந்து அவருக்கு அப்போல்லாம் அம்பேத்கரோட சமாச்சாரம்ல 1950 கிட்டத்தட்ட 48 49 அவர் புத்தா பிக்சர்ஸ் அந்த கம்பெனியை வச்சுட்டார். அந்த கம்பெனியில் வச்சுட்டு தான் அவருக்கு அந்த நேம் அப்போலேருந்தே இருந்தனால தான் அந்த லெலின்ன்றது பேர் வந்து வச்சுது. பிரதர் பேரோட நரேந்திரன், சுவாமி விவேகானந்தாவுடைய அதோடைய மறுபேர் இன்னொரு பேர் நரேந்திரன். யோசிச்சு அதுதான் அந்த இதில் தான் அந்த நேம் வச்சுது. அதுமாதிரி சாந்தி கடைசியில் இருந்து சுச்சரித்தான்றது. அவங்கள வந்துட்டு எல்லாமே 2 பேரும், ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்காங்க, ஒருத்தர் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. இதுதான் எங்கள் ஃபேமிலி. அது இல்லாமல் இன்னும் எங்கள் ஃபேமிலியில் இன்னும் பார்த்தீங்கன்னா என் தாய் மாமன் தான் கிருஷ்ணன் பஞ்சு. ஆமாம். ஸோ எங்கள் அம்மாவுடைய அண்ணன். ஸோ அடுத்தது அவங்களுக்கு திருமலை மகாலிங்கம்னு எடுத்தீங்கன்னா திருமலைன்றவர் எனக்கு அவர் ஒரு மாமன். அவருடைய தம்பி பட்டாபிராமன், அவரு ஒரு டைரக்டர், அவரு ஒரு மாமா. ஆமாம், அவர் தான் பட்டுன்ற பேரில் பல படங்கள் பண்ணுவார். இதெல்லாம் இல்லாமல் என்ன காரணம்னா ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஐயங்கார் கிருஷ்ணன் ஃபேமிலி. ஸோ
ஸோ இவர் ஃபாதர் வந்து ராஜ்புட்டு. ஸோ இவங்க வீடு வந்து அயனாவரத்தில் எதிர்க்கு வீடாக இருக்கும்போது ஃபாதருக்கு அந்த அளவுக்கு வசதி கிடையாது. ஒரு சாதாரண குடும்பம் தான். திருப்பதியிலேருந்து இங்கே படைக்க வந்து வியாபாரம் செஞ்சுட்டு ஒரு அயனாவரத்தில் அந்த ஊர் பார்டர் இல்லையா, அங்கேருந்து எதிர் வீடு கிருஷ்ணன் அவங்க வீடு. அவங்களும் கோயம்புத்தூர்லேருந்து பிரபலமாக இருந்து அவங்க டைரக்டர்லாம் இருந்து பழைய படம் பூம்பாவை பைத்தியக்காரெல்லாம் எடுத்து வந்ததுனால எதிர் வீடுக்கும் போது ஃபாதர் படிப்பு பாதியிலே நிறுத்தி போச்சு. புரசவாக்கம் MCT முத்தைய செட்டியார் ஸ்கூலில் தான் படித்தார், தெலுங்கு மீடியம். அந்த அளவுக்கு முடியாதனால எதிர்க்க கிருஷ்ணன் பஞ்சு இருந்ததுனால அவரோட போய் இணைஞ்சதுனால அப்படி போய் சினிமாவுக்கு அந்த பக்கத்தில் நியூட்டன் ஸ்டூடியோவுக்கு போகிறது அதுக்கு போகிறது வந்ததுலேருந்து ஃபாதர் அவரோட கிருஷ்ணனுடைய அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துட்டார். ஸோ எடிட்டிங்கில் பஞ்சு சார் பிரமாதமான எடிட்டர் அவர் அந்த காலத்துலேயே. ஸோ அவரோடவே அவர் இந்த இது பயணம் பண்ணதுனால அவர் கூட இருந்தபோது இந்த திராவிட சம்பந்தமாக எல்லாரும் வந்து கிருஷ்ணன் பஞ்சு படங்கள் பண்ணுறது, கலைஞர் வர்றது, அண்ணாதுரை வர்றது, ராம அரங்கனல் வர்றது. ஸோ ராம அரங்கனலுக்கும் ஃபாதருக்கும் நல்ல ஒரு கனெக்ஷன் இருந்ததுனால அவர் 2 பேரும் அப்படி இருக்கும்போது கலைஞர் இருக்கும்போது அவங்க வந்து பராசக்தி படம் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுது பண்ணும்போது கலைஞர் வந்து அதில் வந்து கதை வாசனம் எல்லாமே அவர் தான். ஸோ இப்போ சிவாஜி கணேசன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. P.A. பெருமாள் அந்த ட்ராமா பார்த்துட்டு வந்த கதை அதெல்லாம் சினிமாவில் பல பேர் பல கதை அதை சொல்லியிருக்காங்க, அது உள்ள வேண்டாம். பட் ஃபாதர் வந்து அப்போது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக அவங்ககிட்ட இருந்ததுனால சிவாஜி கணேசன் ஒரு புதுமுகத்தை போடுறாங்கப்பா, நீங்கள் போய் அந்த போய் பாருப்பா அப்படின்னு போய் பார்த்துக்கிட்டு பழக்கம் 2 பேருக்கும் அப்போ தான் ஏற்படுது. இவருக்கு சிவாஜி என்டையராக அங்கே இவர் திக வேறு, அதுக்கு இவர் வந்து என்டையராக காங்கிரஸ் ஃபாதர். ஸோ 2 பேருக்கு இருந்தாலும் கொள்கையில் 2 பேரும் அப்படி வித்தியாசமாக இருந்தாலும் அந்த பழக்கம் ஒரு உங்களுக்கு தெரியும், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரும் ஒரு புதுமுக நடிகரோடு எவ்வளோ நல்லா இது பண்ணுவாங்கன்ற பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய இது பேசுறது. அந்த இதில் தான் 2 பேருக்கும் ஃபாதருக்கும் சிவாஜிக்கும் அங்கே ஃபஸ்ட்டு மீட்டிங் அங்கே ஆரம்பிச்சுது. ஃபாதர் அந்த பராசக்தியில் கொஞ்சம் அளவுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தோடனே அதுக்குள்ளே NS கிருஷ்ணன் எனக்கு ஒரு நல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும் போது இவர் ஃபாதரை பார்த்தோன்னா சரி இவர் என்ன கிருஷ்ணன் மஞ்சூரி இவரை இட்டுன்னு போங்க. அப்போது NS கிருஷ்ணன் அன்பாக வந்து ஃபாதரை பீமண்ணான்னு கூப்பிட்றது. ஃபஸ்ட்டு சிவாஜி சார் தான் வந்து ஃபாதரை பீம் பாய். ஸோ இதனால தான் அந்த சிங்குன்றதே போய் அந்த டைட்டிலில் தான் வந்து திரைக்கதை டைரக்டர் பீம் சிங் வரும். பட் அந்த இன்றைக்கும் அந்தோடைய லோகோ இருக்குது பாருங்கள், அது ஒண்டர்ஃபுல். யார் எழுதுனாங்களோ அந்த காலத்தில் டிசைனு இன்றைக்கி கூட எங்கே பார்த்தா அந்த பேர் வந்து இன்னும் பார்த்தோன்னே இன்றைக்கும் இருக்குது. இன்னும் ஒரு 100 ஆண்டு போனாலும் அந்த பேர் இருக்கும். ஸோ அப்படி சிவாஜியோட பழக்கம் வந்தோடனே இவர் அந்த பராசக்தி படம் எடுத்தோடனே அவர் எங்கேயோ போயிட்டார். ஃபாதர் வந்து படம் பண்ணி ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு படம் ராஜா ராணி, அதுவும் சரியாக போகல. அதில் சிவாஜி தான் நடித்தார். அம்மையப்பன் ஃபஸ்ட்டு, அம்மையப்பனுக்கு ராஜாராணிக்கு அப்புறமா வந்து நம்ம இவர் பண்ண படம் தான் ALS ஒரு படம் பண்ணார் செந்தாமரைன்னு. அதுவும் பாதியிலே நின்று போச்சு, வரவே இல்லை. ஒரு படம் ஃப்ளாப் பண்ணாவே சினிமாவில் சர்வே பண்ண முடியாது. இவர் 3 படமும் அப்படி இருக்கும்போது கூட இவருக்கு வந்து அதனால தான் இந்த ஃபிலாசபிக்கல் மைண்ட் அந்த விவேகானந்தர் சுவாமி இதெல்லாம் வந்து தோல்வி தான் வெற்றிக்கு படி, நீ ட்ரை பண்ணும்போது இப்போ சிவாஜி கிட்ட போய் சொல்லியிருக்காரு மாதிரின்னா ரொம்ப சிவாஜி வந்து ஈவன் அப்போ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன பண்ணுவாங்க கஷ்டப்படுவாங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன கஷ்டம்ன்றது அது இவருக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது சிவாஜிக்கு ஒரு அளவுக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு. அப்போது சொல்லியிருக்காரு நான் அவனே ஒரு படம் ஆரம்பிக்கலான்னு ஒரு கம்பெனி. ரொம்ப கஷ்டம்னு இருக்காது, படம் ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, தயாரிப்பாளர்ன்றது ரொம்ப இது பண்ணுவாங்க இல்லை பரவாயில்ல வேறு வழி இல்லையே சர்வே இல்லை. அதில் தான் இவங்க வந்து வேலுமணி சேர்ந்தது, MS சோழமலை சேர்ந்தது, MS விஸ்வநாதன் இருந்தார்ல அந்த படம். MS விஸ்வநாதன் 4 பேர் வந்து ஆளு ஒரு 5000 போட்டு தான் கம்பெனி ஆரம்பிச்சிது. சரி நேம் வந்து இந்த புத்தா பிக்சர்ஸாக இருக்கிறதுனால அதை ஃபாதரோடைய இதில் அதை விட்டுட்டாங்க. அவங்க தான் பதிபக்தி ஃபஸ்ட்டு படம். அந்த பதிபக்தி சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் எல்லாரும் வந்து MS சோழமலை கதை. அது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து சோஷியல் ஃபிலிம்லேயே வந்து ஹையஸ்ட் ஃபுட்டேஜ் இருக்க படம் அதுதான். 17,800 அடி இன்னும் இருக்கும் பதிபக்தி. ஆனால் அந்த 17,800 அடியில் ஒரு ஃப்ரேம் கூட உங்களுக்கு போரேன்றது இருக்காது, அப்படி இருக்கும் அந்த படம். வந்து பாட்டு வீட்டு எல்லாமே வந்து பட்டுக்கோட்டை கல்யாணங்கிற பாடல்கள் ஃபுல்லாக அந்த படத்துக்கு அவர் தான். ஸோ அப்படி இருந்த இது பண்ணும்போது அதிலேருந்து வேலுமணி பிரிஞ்சு போய் சரவணா ஃபிலிம்ஸுன்னு அவர். ஸோ அதில் MS சோழமலை அவங்க தனியாக படங்க இது வசனம் எழுதுறதே அவர் இருந்துட்டார். விஸ்வநாதன் அதுக்கு மேலே இந்த பணம் படத்துலேயே ஃபாதரோடைய பழக்கம் விஸ்வநாதன் அவங்களோட. ஸோ விஸ்வநாதன் தனியாக போயிட்டு தான் அவர் கலை கோயில்களும் படங்கள்லாம் அதுவும் ஆரம்பித்தார், பண்ணார், படிச்சுங்க. அது அதுக்கப்புறம் ஃபாதர் புத்தா பிக்சர்ஸ் தனியாக அந்த பேனர் வச்சுக்கிட்டு தான் அடுத்தது பாவம் மன்னிப்பு, அதுக்கப்புறம் அவர் பாகப்பெருணை. வேலுமணி ஃபஸ்ட்டு படம்னோடனே
ஃபர்ஸ்ட் டைரக்டர் இவர் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு, இவரே வந்து டைரக்டராக போயிட்டு பாகபுரணி திருப்பி சிவாஜி கணேசன். ஸோ அது கண்டினியூஷன். அவங்க பாட்டு பாலும் படமும், இந்த சைடில் பாதருடைய இது பாவமணி இப்போ எடுத்து இது படிக்காத மாதிரி பாலா மூவிஸு கிருஷ்ணசாமின்றவர் அவர் வந்து படம் எடுக்கும்போது அந்த படிக்காத மாதிரியெல்லாம் அவங்களால எடுக்கவே முடியல. ஆக்சுவலாக கிருஷ்ணசாமி வந்து எடுக்க முடியல. ஃபாதர் வந்து ஒரு அற்புதமான கதை, அது பெங்காலிலேருந்து வந்த படத்தினால அந்த கதையை வந்து கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் டைலாக் எழுதுனால அது நல்லா இருக்கும்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்ட ஃபாதர் தான் போய் ஈவன் சிவாஜி என்ன பண்ணி எங்கே பாய் பணமும் கிடையாது, படமும் எங்கே எடுக்க இல்லை அந்த படம் எடுத்து முடித்தால் நம்மளுக்கு இதனால ஒரு 10 படம் வரும், ஒரு அருமையான கதை அது. சூப்பர். சொல்லி அந்த படத்தை வந்து படிக்காத மாதிரி வந்து ரிலீஸ் ஆகி ஃபாதர் சொன்ன மாதிரி அது ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி பெற்று எவ்வளோ பெரிய அந்த எங்கே இருந்தால் அதெல்லாம் வந்து அப்படி காலகட்டத்தில் ஒவ்வொரு படமாக நல்ல படங்கள் பண்ணிக்கும் போது ஏவிஎம்முடைய கனெக்ஷன் ஏற்பட்டு களத்தூர் கண்ணம்மா அவங்களுக்கு கூப்பிட்டு கொடுத்தாங்க. களத்தூர் கண்ணம்மா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியும் டி பிரகாஷ் ராவ் தான் பண்ணது. ஆமாம். அது செட்டியாருக்கு வந்து படம் வந்துட்டு செட்டியார் எப்பயுமே படம் பார்த்தா அன்றைக்கி ஈவினிங் மறுநாள் காலையில் பார்த்துட்டு டேரக்டரை கூப்பிட்டு எதாவது தான் கரெக்ஷன் சொல்லுவார். அது டி பிரகாஷ் ராவ் ஒத்து வரல. அவங்க ஒரு இந்த ஸ்டைல் இதில் வந்து இதோட ஒத்து வராதுன்றதுனால அப்போ வேறு டேரக்டரும் சரி இப்போ பீம்சிங்கை கூப்பிடுப்பான்னு அப்போ ஃபாதர் சக்ஸஸ் எல்லாம் கொடுத்து வந்ததுனால ஏவிஎம்மோட பழக்கம் அப்படி ஏற்பட்டது. அதேமாதிரி ஏவிஎம்மோட வந்து பழக்கம் ஏற்பட்டது வந்து எங்களுக்கு எப்படின்னா ஒரு ஃபேமிலி. எப்படி இப்போது சிவாஜி கணேசன் எப்படி எங்களுக்கு ஃபேமிலின்றமோ எங்கள் ஃபேமிலியில் சிவாஜி கணேசனுக்கு எல்லாருடைய பேரும் தெரியும். ஈவன் எனக்கு தங்கச்சி பேர் சுச்சரித்தாலேருந்து அவங்க புருஷன்லேருந்து சிவாஜி. நான் போய் எங்கே போய் எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா பேரை வந்து சோனாபாய் பேர் சொல்லி தான் கூப்பிடுவாரு. சோனா எப்படி இருக்கா, அவங்க எப்படி இருக்கா, இவங்க எப்படி இருக்காங்க எல்லாரையும் கேட்பாரு. அது மாதிரி தான் ஏவிஎம். ஏவிஎம்மே எங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு ஃபேமிலி தான், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி தான். டெஃபினட். அதில் வந்து ஏவிஎம் வந்து அந்த படம் அந்த களத்தூர் கண்ணம்மா பண்ணோன்னா அது பெரிய அது ஹிட் ஆகி போச்சு. அவங்க தெலுங்கில் அது பண்ணாங்க. அந்த சமயத்தில் தான் கிருஷ்ணன் பஞ்சும் அந்த ஏவிஎம்மில் அவங்களுக்கு ஃபுல்லாக அவங்க தான். ஏவிஎம் வந்து கிருஷ்ணன் பஞ்சு இல்லைன்னா அவங்களுக்கு படம் கிடையாது. அந்த எம்இ ராமன் அதெல்லாம் முடிஞ்ச பீரியடில் கிருஷ்ணன் பஞ்சு தான் ஃபுல் டாமினேஷன். அந்த பராசக்தி படம் எடுத்தது அவங்க அங்கேயே இவரும் அந்த அவங்கக்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவர் அங்கேயே இதில் போய் களத்தூர் கண்ணம்மாவில் போய் சேர்ந்தவுடனே பாவமணிப்பு படம் சொந்த புத்தாபிஜ வெளிப்படங்கள் நிறையா பண்ணிட்டாரு. சரி பாவமணிப்பு ஒன்று பண்ணலான்னும் போது அதில் வந்து சந்திரபாபு ஃபாதருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. இந்த பதிபக்தியிலேருந்து அந்த காலகட்டத்திலேருந்து சந்திரபாபுடைய ஸ்டைலு அதெல்லாம் ஃபாதருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய வெஸ்டர்ன் கல்வி இதெல்லாம் வந்து லைக் பண்ணி ஜெமினியா சந்திரபாபு வச்சே நம்ம ஒரு சொந்த படம் எடுப்போம்னு சொல்லி தான் 2வது பாவமணிப்பு வந்து அப்துல்லான்னு பேர் வச்சு அதுக்கு முதல்ல சந்திரபாபு தான் கதாநாயகன். அது ஷூட்டிங்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆல்பம் கூட இருக்குது சந்திரபாபு நடித்த அந்த ஆல்பம் இதெல்லாம் இருக்குது. ஆமாம்மா, அது பெலூன்லாம் கட்டிக்கிட்டு பறப்பார். அதாவது பசியில் இருந்து அவருக்கு பெலூன் வந்து இந்த கேஸ் பெலூனில் அப்படி மேலே தூக்குற மாதிரி தான் ஷார்ட்டு. அது ஏவிஎம் பார்த்துட்டு வேண்டாம், முதல் நீங்கள் படம் இது 2வது படம் பண்ணும்போது சினிமாவுக்கு வந்து அது மாதிரி சரி வராது, ஒரு ஹீரோவாக உனக்கு பொண்ணு சிவாஜி தான் உனக்கு நல்லா தெரியுமே வச்சு அந்த ஆனால் நல்ல கதை, அந்த கதையை வந்துட்டு நம்ம வேறு மாதிரி பண்ணலான்னு சொல்லும்போது அது அப்படியே ஃபாதர் தூக்கி வச்சுட்டு ஏவிஎம் செட்டியார் வார்த்தை கரெக்டான வார்த்தையாக இருக்கும்னு சொல்லி அதில் ஃபாதரும் ஏவிஎம் ஜாயின் பண்ணி தான் அந்த படம் எடுத்தது. சந்திரபாபு எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க? சந்திரபாபு கிட்ட ஒரே ஒரு அவர் யாருமே வந்து அந்த காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி இருக்கும்போது அதுக்கு மேலே இருந்தான்னு பேசினார். பாவமணிப்புக்கு சம்பளமே வந்து இன்னைக்கு அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் நம்ம சொல்கிறோம், அவர் கணேசன் தான் சொல்லுவார். கணேசனுக்கு சம்பளம் என்னவோ அதுக்கு மேலே எனக்கு ₹1 ஜாஸ்தி கொடுக்கணும். இப்படி தான் அந்த ஒரு பிஹேவியர் இருந்ததுனால உங்களுக்கு அப்பயே தெரியும் அது மாதிரிலாம் இருந்தால் சினிமாவில் என்ன பண்ணுவாங்கன்றது. அந்த இதில் சந்திரபாபு சொன்னோன்னே அதே அட்வைட்டர் தான் அவர் பாதி. சரி ஓகே எனக்கு ஒன்றும் இல்லை, சரி அதில் சந்திரபாபு இது பண்ணிவிட்டு ஃபாதர் வந்து நம்ம சர்வேயில் ஆச்சே, சரி ஏவிஎம் மாதிரி சொல்கிறது பெரிய விஷயம், அவங்க சொல்கிறபடி சிவாஜி கணேசன் மாற்றி அதில் கண்ணம்பாவை போட்டார் எம்இ ராஜம்மா ரோலில். அந்தம்மா ஒரு 5000 அடி எடுத்தோன்னா அந்தம்மாவுக்கு ஏதோ கேன்சர் புத்துநோயின்னு சொல்லிட்டு மார்பிளில் புத்துநோய் சொல்லி அது எடுத்து ஒரு 5000 அடியை தூக்கி போட்டுட்டு திருப்பி எம்இ ராஜம்மா போட்டு திருப்பி அதெல்லாம் ரீஷூட் பண்ணி பாவமணிப்பு 2 முறை திருப்பி. ஆமாம் 2 முறை. முதல் சந்திரபாபு, அதுக்கப்புறமா இது வேற கண்ணம்பா வேற இது இறந்து உடம்பு சரியில்லைன்னு மாற்றி திருப்பி எம்இ ராஜம்மா போட்டு எல்லாம் ரீஷூட் பண்ணி இத்தனைக்கு சாதாரண ஆர்டிஸ்ட் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி, எம்ஆர் ராதா, பாலையா, எஸ்சி சுப்பையா. ஆனாலும் பாருங்கள் அந்த படம் வந்து 45 நாள் ஃபினிஷ்.
இத்தனை ஆர்டிஸ்ட் வச்சு அதுதான் நீங்கள் அந்த காலத்துக்கு இந்த காலத்துலேயும் டெக்னாலஜிகள் வளர்ந்து போச்சுன்றாங்க. அந்த காலத்தில் அந்த டெக்னாலஜிக்கே சூப்பர் படம் வந்து பார்த்தீங்களா 45 நாள். இப்போ பாவமணி இப்போ நீங்கள் அந்த பார்த்தீங்களா வந்த நாள் முதல் இந்த நாள் வரை நீங்கள் அப்போ சைக்கிளில் பாடிட்டு வருவார். ஆமாம். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை அப்படி பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஆக்சுவலாக சிவாஜி வந்து சைக்கிளே ஓட்டலை. உங்களுக்கு தெரியும் இந்த ட்ராலின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் சைக்கிளை வச்சு கட்டி ஏவியில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் பண்ணால் ஒரு நல்ல ஓப்பன் பிளேஸ் இருக்கும், காரே வரா மாதிரி இருக்கும். அந்த ட்ராலியில் சிவாஜி உட்கார வச்சு சைக்கிளை வெறிக்க வச்சு அந்த அன்னைக்கு பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ளூ ஸ்கை கேமரா வச்சுக்கிட்டு லோவாங்கல் வச்சு ஃபுல் பாட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து 7th ஃப்ளோர் வரைக்கும் சிவாஜி எல்லாம் பாடி முடிச்சிட்டாரு. முடிச்ச உடனே அதுக்கப்புறமா எங்கெங்கே ஓடுமோ எங்கெங்கே லாங் ஷாட்டை டூப் போட்டு எடுக்கிறப்போ பறவை கண்டான் விமானம் படைத்தான்னா அங்கங்கே அந்த லொக்கேஷன் லாங் ஷாட்டில் திருப்பியும் நல்லா டூப் போட்டுட்டு வச்சு பண்ணி க்ளோஸ்அப்லேயும் அது ஆக்ட் பண்ணுறதுலையும் அது சிவாஜி அடிச்சிக்கவே முடியாது. இந்த சைக்கிள் ஓட்டுறதும் சரி ஏதோ மெரிச்சிக்கு ஓட்டுற மாதிரியே இப்போ கூட நீங்கள் பாருங்கள் அந்த பாட்டிலெல்லாம் நிலை மாறினால் குணம் மாறுவான். அந்த குழந்தை வேற வச்சுருப்பாங்க அதில் உட்கார வச்சுட்டு. ஸோ அதில் வந்து அவர் பண்ணதுலேயே வரும் அந்த ஒரு கால் கூட ஒரு ஸ்பீடு இருக்காது. இத்தனைக்கும் வந்து மெரிக்கும் போது ஸ்பீடாக ஆக்டிங்கில் தெரிஞ்சிடும், பட் அது தெரியாது. ஸோ அந்த பாட்டை அங்கேயே முடித்து கட் பண்ணி விடு. அதுக்கு தான் இப்போ கூட நான் ஒரு பேட்டியோட பார்க்கும்போது கூட வாலி சார் சொன்னார், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் எது பேசும்போது போனால் போகட்டும் போட எடுத்துகிட்டு வந்து வேலுமணி சொன்னாராம், என்ன இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை போட்டு கொடைக்கானல் போட்டு எடுத்து வச்சா வெறும் நடந்துக்கிட்டே வராரு சிவாஜின்னு. அப்போ ஃபாதர் சொன்னாராம், நீ ஒரு 2 நாள் பொறுத்து வந்து பாருங்கன்னு எடிட்டிங்கில் வந்து போட்டு காட்டி அந்த போனால் போகட்டும் போட வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. ஒரு நல்ல டைரக்டரால் தான் ஒரு சாங்கை நல்லாவும் எடுக்க முடியும், ஒரு சாங்கை எடுக்க முடியாமல் பண்ண முடியும். நல்ல எடிட்டரும் கூட. அதனால அந்த மைண்டு முதலே அவருக்கு தெரிஞ்சிடும். அது காரணம் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா சில நேரம் சொல்ல மனிதர்கள் உங்களுக்கு ஜெயகாந்தனை பற்றி தெரியும். அவர் வந்து எப்படின்னா ஒத்துக்கவே மாட்டார். நான் இப்போ நான் தான் ஃபாதரை கம்பல் பண்ணேன், இல்லைப்பா நம்ம ஜெயகாந்தன் படம் எடுப்போம், இல்லைப்பா அந்த ஆள் ஒரு மாதிரி பேசுகிறாங்களே நம்ம எங்கேப்பா போய் அதில் போய் மாட்டுறது, நம்ம ஸ்டைலுக்கு ஒத்து வராது. இல்லைப்பா நான் போய் கேட்குறேன் ஜெயகாந்தன்கிட்ட, போய் கேட்டோன்னே என்ன சொல்கிறான்னு பார்க்கணுன்னா அதே மாதிரி தான் ஜெயகாந்தன் போனோன்னே கேட்டேன், எடுத்துக்கோங்களேன் நீங்கள் தான் திருடனுங்களாச்சே, கதையெல்லாம் திருடுவீங்க, அவங்ககிட்ட கேட்க மாட்டீங்க, தாராளமாக எடுத்துக்கோங்க. அப்போ அந்த காவல் தெய்வன் ஏதோ ஒரு படம் பண்ணியிருக்கேன் எஸ்எஸ்பி வச்சுட்டு அது மாதிரி சொல்கிறாங்க பேசுகிறதுன்னு. இல்லை சார் இருந்தாலும் நாங்கள் எடுக்கிறோம் சார் ஃபாதர். சரி எடுத்துக்கோங்க படம் எடுத்துக்கோங்கன்ட்டார். சரி நான் வந்துட்டேன், எடுத்துகிட்டுருக்கேன்னு சொன்னதே ஓடியாந்துட்டேன். அப்புறமா ஒரு 15 நாள் பொறுத்த உடனே திருப்பியும் என்னப்பா எடுத்துக்கிட்டுங்கன்னு சொன்னால் ஒரு அக்ரிமெண்ட்லாம் வேணாமான்னு ஃபாதர் கேட்டார். சரி திருப்பியும் போய் ஜெயகாந்தன்ட்டு போய் இது மாதிரி இருக்குது சார், என்ன எங்கே திருப்பி வந்தீங்கன்னாரு. சார் இது மாதிரி என்ன, இல்லை சார் படம் பண்ணலாம், அதான் சொல்லிவிட்டு என்ன எடுத்துக்கோங்கன்னு சொல்லி படம் பண்ணுங்கன்னு. இல்லை சார் அது வந்து நம்மளுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் கரெக்டாக இருப்பேன், நீங்கள் கரெக்டாக இருக்கிறது இல்லை. காவல் தெய்வத்தில் வந்து எனக்கு 25,000 ரூபா பணம் கொடுக்குறேன்னா அக்ரிமெண்ட்லாம் போட்டான் 5,000 ரூபா கூட கொடுக்கல அவனுங்க. அதனால் அக்ரிமெண்ட்டில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. சரி இனிமேல் பேச வேணாம் சார், திருப்பியும் வந்துட்டேன். திருப்பியும் ஒரு வாரம் பொறுத்தோம்னா அந்த சமயத்தில் ஒரு அதிர்ஷ்டம் என்ன ஏற்பட்டதுன்னா, தினத்தந்தி பேப்பர்லேயே மாலை முரசில் சிவி ராஜேந்திரன் டைரக்ஷன் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன் படம் ஆரம்பிக்க போகிறாங்க. அப்போ டக்குன்னு அந்த பேப்பர் கட்டிங் எடுத்து போய் ஜெயகாந்தன் போனேன், பாருங்கள் நான் கொடுக்கலையே அவனுக்கு போட்டுக்கணும், அதுக்கு நான் பொறுப்பான்னாரு. சார் அதுதான் அந்த இதுக்காக தான் ஒரு எழுத்து மூலமாக நம்மளுக்குள்ளே இருந்தாருங்க. சரி அப்போ உங்களுக்கு பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, எப்படி வேணும் சார், நீ என்ன பண்ணிங்க வரையும் நான் கையெழுத்து போடுறேன்னாரு. அதே மாதிரி அந்த ஆள் அக்ரிமெண்ட் படித்தான், ஒரு கையெழுத்து கூட முடியல. அந்த காலத்துலேயே மொத்தமாக எல்லா லாங்குவேஜுக்கும் சேர்த்து 7,500 ரூபாய்க்கு வெறும் நம்ம 1000 ரூபா கொடுத்தது கூட அது கூட ஒன்றுமே இல்லை, செக்கு கொடுங்கன்னாரு. அதை பற்றி அந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு அப்படி தூக்கி கொடுத்துட்டாரு, அவ்வளோதான். அது ஜெயகாந்தன். அதில் அந்தலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பழக்கம் வந்து பார்த்தா இப்போ வெளியே இருக்கிறதுக்கும் பழகிறதுக்கும் ஜெயகாந்தன் வித்தியாசமான ஆளுன்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அப்போ ஃபாதருடைய சொன்னார், ஃபாதர் என்ன சொன்னார்ப்பா, அவரே சினிமா படம் எடுத்தால் அதுக்கு எப்படி திரைக்கதை எழுதுவார், அவரே வந்து எழுதி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே போய் கேளுன்னுவார். ஃபாதர் வர மாட்டார், நான் தான் போய் திருப்பியும் அவர்கிட்ட போய் பார்க்குறது. ஃபாதர்கிட்ட அவர்கிட்ட சொல்கிறேன், சார் இது மாதிரி அதெல்லாம் வேணாங்க, உங்கள் ஸ்டூடியோவில் வருது, ஆஃபீஸில் வந்து உட்கார வேலையை நமக்கு ஒத்து வராது. இல்லை சார் கொஞ்சம் வாங்கலை, நீங்கள் எங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க முதல்னு சொல்லி அந்த நியூட்டன் ஸ்டூடியோவுக்கு அப்போது வரார். வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் எடுத்துக்கிட்டார் திரைக்கதை எழுதினார். ஃபாதர் அப்பப்போ வருவார் போவார், திருமலை மகாலிங்கம் இவங்கெல்லாம் உட்கார வச்சு
அந்த கோஷ்டி உங்களுக்கு தெரியும், அந்த ரவுண்டு என்ன அவங்க பண்ணுவாங்க, அந்த ரவுண்ட்லேயே அவங்கெல்லாம் இருந்துக்கிட்டு விட்டல் ராவ் இவங்கெல்லாம் உட்கார வச்சுட்டு அப்போது கேமராமேனை யாரோ போடுறதுக்கு ஒரு இது வந்தது. அப்போ பாலுமகேந்திரா வரார் ஃபீல்டுக்கு. சிவாஜியோட உங்கள் அப்பா மிக நெருக்கமாக பழகியிருக்காரு. ஆமாம். அந்த தருணங்களில் நீங்கள் எப்போது பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கீங்களா? சிவாஜி வந்து நான் ரொம்ப பார்த்து பழகியிருக்கேன். எனக்கு வந்து பாலும் பழம் ஷூட்டிங் போனாலும் போகட்டும், அப்போ போயிருக்கும்போது நான் சிவாஜியோட குதிரையிலேயே நான் ஒரு ஓட்ட நான் அவரோட மடியில் உட்காந்துட்டு குதிரையோட அந்த அளவுக்கு. அப்போ ஒரு கிருஷ்ணன் பஞ்சு என்ன செஞ்சுட்டாரு, பஞ்சு சார் ஏஞ்சி போயிட்டார். சிவாஜி இப்படி வர்றாரு, அவர் ரிசீவ் பண்ண ஏஞ்சி போயிட்டார் கோவத்தில். உங்களுக்கு தெரியும் பஞ்சு சார் பயங்கர கோவக்காரர், போட சாட்டான்னு அவர். அதை பற்றி எம்ஜிஆர் இருந்தாலும் சரி சிவாஜியா இருந்தாலும் அப்போ அது சிவாஜி கொஞ்சம் வருத்தம் தான். அப்பாவும் அவரும் பழகினதில் வந்து உங்களால் மறுக்க முடியாத தருணம். பேசிக் அதான் சொல்கிறேன். அவருக்கு எங்களுடைய ஒன்றாவது ஒரு இது தான். நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் சித்தப்பா பெரியவங்க தான் நாங்கள் நம்ம சிவாஜியை நாங்கள் நினைக்கணும், தவிர வித்தியாசமே கிடையாது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.